ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பாதாம் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் லஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை மத்தியானம் ஊற வச்சு சாயந்தரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த தோல் வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு போட்டிங்கன்னா கூட செடிகளுக்கும் நல்லதுங்க. ஒரே செடியில் போடாமல் எல்லா செடிகளும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாமே தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோல் எடுத்து தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் மெயின், தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா ஈரமே இல்லாமல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்ற தேவையில்லை. சும்மா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் அந்த பாதாம் வாசனை வர வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். ரொம்ப பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் அதோட கலரே ஸ்வீட்டோட அந்த கலரே தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பவுலில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க, வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணுறேன். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. ஸோ மிக்சிலையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதையும் நல்லா ட்ரைன் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அரைங்க. இது வந்து ஒரு பல்ஸ் மாதிரி தான் பண்ணணும். 1-2 வச்சு மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 வச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1-2 வச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், திட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்துடும் அந்த சர்க்கரை பாகில். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக நேரத்தில் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா பாதாம், சர்க்கரை, தண்ணி, அப்புறம் நெய், இவ்வளோ தாங்க. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஸோ இந்த பொருட்களை வச்சு நம்ம நல்லா நீட்டாக பண்ணலாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. நெய் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரேடியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகும் போது 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் போது அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வருங்க. ஸோ அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். ஸோ நான் அடிக்கனமான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வருங்க. இந்த மாதிரி தான் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ட்ரேயில் போடும்போதே லைட்டாக கொஞ்சம் ஊற்றி பார்த்துட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையில் ஒட்டாமல் ரவுண்டாக வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பதங்க. இப்போ பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய பாதாம் பர்ஃபி. ஸோ இப்போ நான் ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், செம சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.